Hello guys, today we are going to discuss about another project, that is stock market prediction using the machine learning algorithm. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ரீட் பண்ணாவே தெரியும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த ப்ராஜெக்டில் மெயினாக நம்ம வந்துட்டு ஒரு மாடல் கிரியேஷன் அனலைசிஸ் எடுக்க போகிறோம். விச் மீன்ஸ் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we are using the 3 types of algorithms, that is SVM and random forest and another thing logistic regression. So 3 types of algorithm நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணி த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆல்காரிதம் யூஸ் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணி அதில் ஆக்யூரேசி பொறுத்து நம்ம வந்துட்டு பெஸ்ட் மாடலை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் the main objective of this project is to find the future value of the financial stock of the company. Okay, so futureல நடக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு கம்பெனியில் உள்ள ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் டேட்டாவை பாஸ்ட் அனலைசிஸை பொறுத்து அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமை பொறுத்து ஃபியூச்சரில் அதனுடைய வேல்யூஸ், அதனுடைய ஸ்டாக் வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஸ்டாக்கிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அண்ட் டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற அவுட்புட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பை யூசிங் டிபெண்டிங் ஆன் தி பாஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும், டைட்டில் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டிங் ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்ண போகிறது ஃபார் தி ஃபியூச்சர் டேஸ், ஃபார் தி ஃபியூச்சர் கம்மிங் இயர்ஸ் அண்ட் கம்மிங் மந்த்ஸ், திஸ் கைண்ட் ஆஃப் தி திங். ஸோ ஒரு கம்பெனியில் உள்ள ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை தான் நம்ம பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் அதை ஃபைன் பண்ண போகிறோம், அது குறையும் கூடும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டட், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸில் மிஷின் லேர்னிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிகாஸ் we have a lots of algorithm, it is depending on the data, so we have to create the model with the help of ஸோ ஒரு ஓல்டு டேட்டாவை பொறுத்து நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to find the target first. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் தான் நம்மளுடைய டார்கெட். அப்போ டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we need the data for the particular target, right? So we have to collect the data for the particular target. ஸோ அதுக்கான டேட்டாவை நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஓகே, பாஸ்ட் டேட்டாவை பொறுத்து. ஸோ அந்த பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு வர போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் 3 types ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம், தட் இஸ் SVM, random forest and logistic regression. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ண போகிற விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அக்யூரேசி ஆஃப் தி ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஷேர்ஸ் வில் பி இன்க்ரீஸ் ஆர் நாட், தட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், ரைட்? ஸோ திஸ் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஆப்ஸ்ட்ராக்ட் என்ன அதே தான், சேம், விச் மீன்ஸ் நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா, ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கம்பெனி பாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி we can predict. It is the one of the technology in artificial intelligence, right?
So it is one of the technology in artificial intelligence. So that's why we can do anything right now because of the technology is developed more. Okay, so the machine learning, which means makes the prediction, it is based on the value of current marketing status. Why we said like that? In the sense, the current marketing, status பொறுத்து, stock pricing பொறுத்து, we can predict, we can train the model with the help of the current marketing trends. Okay, so ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we need the data. அந்த இடத்துல ஒரு data science technologies இருக்கு. So we have to find the target first and we have to collect the data on the particular target. So that's why I'm saying here, so the recent trends in stock market prediction technologies is used for machine learning, which makes the prediction, it is based on the value of current stocks market. Okay, so we have to train the model with the help of the current stock market data. So this is the procedure for making the prediction with the help of the current stock markets. Okay, so the machine learning itself employs the different models and make the prediction, it is easier because of the technologies is developed. So we can predict with the help of the machine learning algorithms. Okay, so if you are the ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, just a minute. So இதில் வந்துட்டு நம்ம past data வச்சு we can collect the data and we can train the model. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே என்ன அல்காரிதம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, random forest, SVM and logistic regressions. Okay, so 3 types of algorithm யூஸ் பண்ண போகிறோம். So random forest பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, it is consist of the multiple trees. So இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை ஸோ கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் அப்ளை பண்ணுவோம். மல்டிபிள் டிசிஷன் ட்ரீக்கு நம்ம மாற்றுவோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டிசிஷன் ட்ரீக்கு நம்ம மாற்றும் போது அந்த டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த அவுட்புட் எஸ் ஆர் நோவா, விச் மீன்ஸ் 1 or 0, that things. Okay, so 1 or 0 in the sense, so multiple 1, it's coming, it is depending on the trees in the sense. Okay, so multiple output vandu it is depending on the trees in the sense, maybe that is 1 in the sense. So finally we have take the voting. So அந்த voting பொறுத்து நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஓட்டிங்கை பொறுத்து நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ரெயின் ஃபாரஸ்ட் அல்காரிதம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வெக்டார். ஸோ சப்போர்ட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, த அவுட்புட் வில் பி மூவ்ஸ் டு தி பைனரிஸ், 0s and 1s. த சேம் வே த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஆல்சோ. So the logistic regression பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, the output will be in binary or yes or no or true or false. Okay, so when come so நம்ம வந்துட்டு இப்போ சப்போர்ட் வெக்டாரை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹைப்பர் பிளேன் டெசிஷன் பவுண்டரியை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் வந்துட்டு இட் இஸ் நியர் டு தி சப்போர்ட் வெக்டார், இட் இஸ் நியர் டு தி that boundary plane அப்படின்னா, so output will be, it is near to 1 in the sense the output will be 1. The output will be, it is near to 0 in the sense the output will be 0. Okay, so that is the support vector. So the main thing of the support vector in the sense, they have a support decision boundary, hyperplane. So the output will be decided, it is depending on the hyperplanes. ஓகே, ஸோ ஹைப்பர் பிளேன்ஸை பொறுத்து, சப்போர்ட் வெக்டாரை பொறுத்து, ஒரு பவுண்டரி லைன்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன செய்ய முடியும், டேட்டாஸை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் எஸ்விஎம். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் டு தி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா,
it is related to S curve, right? So S curve in the sense it's created the boundary line. So the line is in between 0 to 1, it is the mid of the 0.5. okay, so already we discussed, right, S curve. so அந்த curve பொறுத்து நம்மளுடைய output என்னவா இருக்கும் அப்படின்னா, for example the value is 0.7, in the sense it will move to the output will be 1, that means 0. okay, so that value is near to 0.3 or 2 or 4, in the sense it is maximum related to move on the 1. so we can split the data with the help of true or false with the help of the logistic regression. so logistic regression பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் எஸ் ஆர் நோ அண்ட் 0 and 1 அதை பொறுத்து நம்மளால வந்துட்டு அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த 3 அல்காரிதமுமே பார்த்தீங்க அப்படின்னா we can predict with the help of ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகைன்ல இந்த ரேண்டம் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், சப்போர்ட் வெக்டராக இருக்கட்டும், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் இப்போ சப்போர்ட் வெக்டரில் ஹைப்பர் பிளேன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we have கிரியேட்டிங் தி மல்டிபிள் ட்ரீஸ், டெசிஷன் ட்ரீஸ். தென் ஓட்டிங் போகும்போது அதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கும் ப்ராபபிலிட்டிஸை பொறுத்து. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் ஆன் த ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் கிரியேட்டட் வித் எஸ் கர்வ். அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 0 இருக்க போது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. So probabilities in the sense maybe this or this, 1 or 0, yes or no. இது எப்படி possible அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா independent and dependent variable. okay, independent and dependent variable. so independent variable அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, independent இந்த வேரியபிளை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாஸை பொறுத்து இந்த அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா that is dependent variable. ஓகே, ஸோ எந்த ஒரு டேட்டாவுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒய் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து த அவுட்புட் வில் பி ஆன் ஒய். ஸோ அதுதான் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து அவுட்புட்டை கொடுக்கும், தட் இஸ் எக்ஸ். x is nothing but independent variable, y is nothing but dependent variable அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it is binary related and true or false and yes or no. okay, so next we'll move to the proposed system. ஸோ இந்த proposed system பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to collect the data. so this is the procedure for the this particular project. yeah, so we have to collect the data. We have to collect the data for a particular target. Next we'll move to the data pre-processing. so pre-processing in the sense we can clean the data with the help of the library, pandas library. Then we'll move to the feature extractions. so feature extraction in the sense we have to split the data with the for training and testing. okay, so next we'll move to the model creation with the help of the machine learning algorithm. so machine learning algorithm பொறுத்து நம்ம மாடலை கிரியேட் பண்ண போறோம். so மாடலை கிரியேட் பண்ணி then prediction will move to the accuracy calculation. so இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we can create the we are using 3 types of algorithm that already before we discussed, that is rainforest, SVM and logistic regressions. okay, so this is the procedure. first we have to collect the data, then data pre-processing, feature extraction, then create the model and train the model and apply the 3 types of algorithm, then comparing the 3 types of accuracy calculation. 3 டைப்புக்கும் accuracy calculation பண்ணி நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண போறோம். okay, then so this is the UML diagram. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ-ப்ராசஸிங் அண்ட் ஸ்பிளிட் த டேட்டா, தட் இஸ் ட்ரெயின்டு டேட்டா. தென் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அல்காரிதம் கம்பேரிசன், தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி அல்காரிதம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேட்டா செட். ஸோ கலெக்ட் த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் இருக்க போது டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்.
ஸோ algorithm பொறுத்த வரைக்கும் feature extraction பண்ண போகிறோம் for testing and training, then applying the algorithm for comparison. Next, activity diagram. ஸோ activity diagram பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி proposal systemல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ proposal system பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட்டை ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் பண்ணுறோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட் இட் இஸ் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் ஸ்பிளிட் த டேட்டா ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். தென் algorithm, that is feature extraction and algorithm comparison. algorithm comparison எப்போ நம்ம கம்பேரிஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அந்த மாடல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணும். ஓகே, ட்ரெயின் பண்ணி தென் ப்ரிடிக்ஷன் போய் ப்ரிடிக்ஷன் கால்குலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்யூரசி கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம். ரைட்டா, வித் த ஹெல்ப் ஆஃப் SQL லைப்ரரி. ஸோ ஆக்யூரசி கால்குலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 ஆல்காரிதமையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி which one is best for that particular target அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரசி பொறுத்து இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். பிகாஸ் ஆக்யூரசி ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த ஆக்யூரசி ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது அந்த மாடல் அந்த அல்காரிதம்ஸ் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட டார்கெட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளோட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஃபியூச்சரில் த கம்பெனியோட ஷேர் வில் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறத நம்மளால ப்ரீ டிஃபைன்டாகவே ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் தி மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ அப்படிங்கிறத நான் பிஃபோராகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆல்சோ. ஓகே, தென் ஸோ ஹியர் ஆல்சோ சேம் ப்ரொசீஜர். ஸோ டேட்டா செட், ப்ரீ-ப்ராசஸிங், training and testing, then feature extraction, algorithms, so algorithm comparison, algorithm apply. Next, input and output. So input and output பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இன்புட் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், டேட்டா செட் கொடுக்க போகிறோம், ஸோ algorithms கொடுக்க போகிறோம். ஸோ algorithms பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா algorithms for creating the model, right? ஸோ அப்போ அதுவும் ஒன் ஆஃப் த இன்புட், ரைட்? See here, so this is the data set, this is the algorithm. ஸோ இந்த ஆல்காரிதமை நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டா செட்டை நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது இங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்பிட்வீன் மீடியம். தட் இஸ் த ஹிடன் ப்ராசஸ், ஹிடன் டார்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த இன்புட் டார்கெட், திஸ் இஸ் த அவுட்புட் டார்கெட், திஸ் இஸ் த ஹிடன் டார்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹிடன் டார்கெட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும், தென் ஸ்பிளிட் த டேட்டாஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். Why? Because we need to train the training and testing, in the sense we have to create the model. So அந்த மாடல் தான் நமக்கு ப்ரிடிக்ஷனே கொடுக்க போகுது இல்லையா. ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுக்க போது, ஆக்யூரசி கொடுக்க போது, ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பொறுத்து வர்ற டேட்டாஸை பொறுத்து ப்ரிடிக்ட் பண்ண போகுது நமக்கு. ஷேர் வில் பி இன்க்ரீஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மாடலை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் த ஹிடன் ப்ரொசீஜர். தென் வில் மூவ் டு தி அவுட்புட். ஸோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஆக்யூரசி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் we have to compare the algorithms, 3 types of algorithms. ஸோ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் accuracy for random forest, in the sense we can get the good model that is for our target. Okay, so this is the procedure. So next we'll move to the code. Yeah, see here, so we need some libraries. This is a basic procedure for machine learning. So we have collect the data, we have import the some libraries. So main thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்காரிதம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு SVM வேணும், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு SKLearn வேணும். ஸோ இதெல்லாம் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு pandas வேணும். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் மேனிப்புலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா NumPy வேணும், அண்ட் பிளாட்டிங்க்கு கண்டிப்பாக வந்துட்டு matplot வேணும், அண்ட் cbons வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ SKLearn இஸ் ஃபார் அக்யூரசி கால்குலேஷன் அண்ட் ஆல்காரிதம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ pandas பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு pandas யூஸ் பண்ணுறோம். ஸோ NumPy பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், மேத்தமெட்டிக்கல் மேனிப்புலேஷனுக்காக
தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ப்ளாட். ஸோ மேட்ப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைசேஷனுக்காக. ஓகே, ஸோ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் எக்ஸல் ஃபைலை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ பிடி டாட் ரீட் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நான் இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த டேட்டாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் டாட் ஹெட். ஸோ டாட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டேட்டாஸை வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் அண்ட் ட்ரேடிங் கோட்ஸ் அண்ட் எல்டிபி, ஹை, லோ, open P and close P and YCP, trade, value and volume. So these all are the outputs. Okay, so these all are the outputs. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் போயிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ 25%, 50% and 75%. So mean value for this particular data set. Next பார்த்தீங்க அப்படின்னா clear the instrument names, that is see here, this is the instrument name. So if anything instrument name in the sense, it will be clear by using this kind of the function. See, so trade code is equal to trade code dot str dot strip. So it will clear the I mean instrumental names. Then பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா ட்ரேட் கோட்ஸை பொறுத்து ட்ரேட் கோட்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஜிபி அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர் டேட் வைஸ். ஓகே, ஸோ ஷார்ட் வேல்யூஸ் ஆஃப் டேட். ஸோ டேட் வந்துட்டு நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஓகேவா, ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வேணாம் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டருக்கு போயிடும். ஓகே, so this is the next function. So see here 29, 28, 27, 26, 25. This is the descending order, right? So that is the function here. So and trading code வந்துட்டு இங்க என்ன செஞ்சிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, ஜிபி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் பண்ணுறோம். ஸோ டேட்டையும் க்ளோஸ் இபியையும் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் இபியையும் நம்ம டேட்டையும் கம்பேர் பண்ணுறோம், பிளாட் பண்ணுறோம். ஸோ பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வருது. இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தி டேட்டா. ஸோ எப்படி பிளாட் பண்ணுறோம்? ஸோ ஃபிகர் சைஸு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணுறதுக்கு கம்பேரிவ் வித் டேட்டாஸ் டேட் அண்ட் க்ளோஸ் இபி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள், தட் இஸ் டைம் பாயிண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் இபி. சி ஹியர், ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஓகே, ஸோ டைட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜிபின்னு மாறணும், ட்ரேடுன்னு மாறக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஐ லொக்கேஷன் கொடுத்துருக்குறோம், டாட் லோக் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பிளாட் கொடுக்குறோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பிளாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆக்யூரேசிக்காக, ஸோ ஸ்டைலிஷ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனுக்காக நம்ம வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் பிளாட் யூஸ் பண்ணுறோம். அந்த கேண்டில் ஸ்டிக் பிளாட் எதில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் எல்ஒய். ஸோ பிளாட் எல்ஒய் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கிராஃபிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாடுவலில் நம்ம கால் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பிளாட் பண்ணலாம். ஓகே, யா, ஸோ பிளாட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இங்கே பிளாட் எல்ஒய் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் ஐ எம் யூஸிங் திஸ் கேண்டில் ஸ்டிக் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிராஃபிக் ஆப்ஜெக்ட் மாடியூல். ஓகேவா, ஸோ டாட் கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி எக்ஸுங்கிற டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் அண்ட் ஓப்பன் இருக்கிற ஓப்பன் என்பி அண்ட் ஹை வேல்யூ அண்ட் லோ வேல்யூஸ் அண்ட் க்ளோஸ் இபி. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் இதில் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது அதுக்கான அவுட்புட்டு இதுதான். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரி சினாரியோஸில் நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ எம்பிஎல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நான் இங்கே வந்துட்டு இதாக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே சார்ட் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ டேட்டாஸை பொறுத்து டேட் அண்ட் டைமை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்குறேன் டு டேட் அண்ட் டைம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் டு நம்பர். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிங் வித் டேட், ஓப்பன் என்பி, ஹை அண்ட் லோ அண்ட் க்ளோஸ் இபி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளாட்டை கிரியேட் பண்ணியாச்சு. அதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 and 18. ஸோ கேண்டில் ஸ்டிக்கை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஐ கிரியேட்டட் ஒன் வேரியபிள் ஹியர், தட் இஸ் சப்ளாட்ஸ். ஸோ அதை இங்கே நான் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன், பேராமீட்டராக ஆப்ஜெக்டாக அசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அசைன் பண்ணிவிட்டு அதனுடைய வித்தை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், க்ரீன் அண்ட் ரெட் அப்படிங்கிறது. கலர் டவுன் அண்ட் அப் அப்படி கொடுத்துருக்குறோம். தென் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு அதனுடைய பிளாட்டை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள்டு டேட்டாவை, நம்ம இருக்கக்கூடிய மொத்தமான டேட்டாவை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது தாண்டி சாம்பிள்டு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதுக்காக இந்த சாம்பிள்டு டேட்டா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் லைக் ட்ரேடிங் கோட்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு பிளாட்டிங், எக்ஸாக்ட் பிளாட்டிங் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை, லோ, ஓப்பன் இபி அண்ட் க்ளோஸ் இபி, ட்ரேட், இதை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்டு டேட்டாவை நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது அந்த டேட்டாவில் எக்ஸல் ஷீட்லேயே இருக்கும். ஓகே, ஸோ அந்த சாம்பிள்டு டேட்டாவை பொறுத்து நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிபான் லைப்ரரி, pandas லைப்ரரி அண்ட் NumPy லைப்ரரி அண்ட் matplot லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபானை யூஸ் பண்ணியிருக்கேன். சிபானை யூஸ் பண்ணி டார்க் கிரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலை வந்துட்டு நான் இங்கே இதாக்கியிருக்கேன். தென் டார்க் கொடுத்துருக்குறோம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா data 1 and read that particular sample data file. ஸோ அதை நம்ம ரீட் பண்ணியிருக்கிறோம். ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் 10 டேட்டாவை நம்ம வந்துட்டு இங்கே ஷோ பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன டேட்டாஸ், டேட் எடுத்துருக்கணும், க்ளோஸ் எடுத்துருக்கோம், ஓப்பன் எடுத்துருக்கோம், ஹை அண்ட் லோ. ஸோ திஸ் இஸ் சாம்பிள்டு டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரோலிங். ஓகே, இதுக்கு ஒரு மீன் எடுத்துருக்கிறோம். ஸோ மீன் வேல்யூஸை நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம். ஓகே, மீன் வேல்யூஸ் and see here, so long rolling is equal to இதுக்குரிய mean values. okay, so mean values அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா first 20 டேட்டாஸ்க்கு, long value அப்படிங்கிறது first 100 டேட்டாஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டோம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகே, ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டிங், ஹிஸ்டோகிராம் பிளாட்டிங். So histogram plotting for close EP and open EP. Okay, see here, this is the histogram plotting. Next, high and low, that is a histogram plotting for high and low datas. Okay, so histogram is used for the accurate data and density datas with the help of visualization. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டேட்டாவே அகைன் நம்ம என்ன செய்கிறோம், கால் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், TA, see here. Here also we are creating like DA. So this data நான் என்ன செய்கிறேன், இங்கே கால் பண்ணுறேன் again. Yes. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட்டை நம்ம மாற்றுறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் இபி டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேட்டாவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு டேட்டாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ திஸ் வில் பி த அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி த அவுட்புட். ஸோ ஒய்ங்கிறத நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டிவைடட் பை திஸ் ஒன். ஸோ க்ளோஸ் இபியில் அந்த க்ளோஸ் இபியில் இருந்து நம்ம வந்துட்டு இந்த டேட்டாவை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒய் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ரா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் வால்யூமை தாண்டி. ஓகே, தென் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு காலம்ஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் கம்பேரிஷன் குரூப் பை கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் க்ளோஸ் இபிக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் கிடைக்குது. ஸோ கவுண்ட்டையும் டெக்ஸ்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்குது. தென் நம்ம வந்துட்டு டேட்டாஸை கிளியர் பண்ண போகிறோம்.
ஸோ டேட்டாஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாஸ் கிளீனிங் ஃபார் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி மாடல். ஸோ கிரியேட்டிங் தி மாடல். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஏ டாட் ட்ராப் நோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் காலம்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸுங்கிற வேரியபிளையும் ஒய்ங்கிற வேரியபிளையும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் லாஸ்ட் டேட்டா, ஓகே, திஸ் லாஸ்ட் டேட்டா கேன் ப்ரிடிக்ட். ஸோ ஒன்னுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் -1ங்கிறது நெகட்டிவ். இட் மீன்ஸ் 1 is positive in the sense it will be increasing, -1 is it will be decreasing. Okay, see here. So text and x பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் இபி மைனஸ் ஓப்பன் இபி அண்ட் ஹை அண்ட் லோ. ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். தென் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஹியர் வி ஹாவ் கிரியேட்டட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கிரியேட் பண்ணுறோம் சப்போர்ட் வெக்டாரில். ஸோ சப்போர்ட் வெக்டாரில் மாடலை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ட்ரைனிங் மாடல் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ் டேட்டா, எக்ஸ் ட்ரைனிங் டேட்டா அண்ட் ஒய் ட்ரைனிங் டேட்டா. ஓகே, ஸோ இங்கே கொடுத்தாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன். ஸோ ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டெஸ்ட்டை பொறுத்து நம்ம ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரிடிக்ஷன், திஸ் வில் பி த அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டு, கிராஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளாட் பண்ணாமல் அதனுடைய வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கிறோம். ஓகே, பிளாட் பண்ணாமல் வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கிறோம். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் y test and y prediction. So this will be the output. Okay, next இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டையும் அக்யூரசி ஸ்கோர் கம்பேர் பண்ணணும் ப்ரிடிக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ப்ரிடிக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டெஸ்ட்டையும் ஒய் ப்ரிடிக்ஷனையும் கம்பேர் பண்ணுறோம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ட்ரெயினையும் ஒய்பியும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0.85% கிட்ட வருது. ஸோ அடுத்தது டேரெக்டாக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பேக்கேஜை எந்த மாடியூலை நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சமல் அப்படிங்கிற ஒரு மாடியூலை நம்ம கால் பண்ணி ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ. ஸோ தட் இஸ் 100. ஸோ இந்த டேட்டா 100 டெசிஷன் ட்ரீயை ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு என்ன ப்ராசஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்து இந்த டேட்டாஸை பொறுத்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், தட் இஸ் 1. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டிசிஷன் ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸை பொறுத்து நோ இட் இஸ் 0 ஆர் -1 அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ட்ரீஸில் மேக்ஸிமம் அவுட்புட், மேக்ஸிமம் ஓட்டிங் யாருக்கு அதிகமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ த அவுட்புட் வில் பி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரை பொறுத்து ப்ரிடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கோர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டைம். ஸோ தட்ஸ் வை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் டைமை பொறுத்து நம்ம இங்கே ஒரு டைம் டாட் டிஎம் டைம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்குறோம். தென் மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ மாடலை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட். ஸோ திஸ் வில் பி தி அவுட்புட். த -1 in the sense it will be decreasing, 1 in the sense it will be increasing. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஸ்கோர், அக்யூரேசி ஸ்கோர் we have to calculate. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசி ஸ்கோரை பொறுத்து எக்ஸ் டெஸ்ட் அண்ட் ஒய் டெஸ்ட்டுக்கு அக்யூரேசி ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. ஓகே, see here. So this is the prediction for random forest. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்ட் நோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். வில் பி இன்க்ரீஸ் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கான லேபிளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் ஃபார் ஒய் டெஸ்ட் அண்ட் ஒய் ப்ரிடிக்ஷன். சி தென் ஃபிகரை பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணிவிட்டு தென் கலர் பார் கொடுக்குறோம், 6 கொடுக்குறோம், ஒய் லேபிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்டட் அண்ட் ட்ரூ. ஓகே, ஸோ எக்ஸ் லேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்டட், ஒய் லேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஃபார் த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்.
Okay, next we'll move to the support vector. The same procedure, I creating the model here like this. Then depending on the time, so train the model. So prediction பண்றோம். Prediction பண்ணி accuracy calculate பண்றோம். Okay. So here the accuracy calculation, that is also 80%. Here also 80% for random forest, so 80%. Next, so this is the confusion matrix for that particular SVM. So SVM பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா confusion matrix கால் பண்ணி y டெஸ்டையும் SVM prediction-ஐயும் நம்ம கொடுக்கிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படினு பாத்தீங்கன்னா this will be the output. Okay, this will be the output. Next பாத்தீங்க அப்படினா logistic regression. So logistic regression எப்படி ஒர்க் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டேட்டாஸ் depending variable and independent variable அப்படினு ரெண்டு டேட்டாஸ் இருக்கும். So இந்த ரெண்டு வேரியபிளை பொறுத்து depending variable, it is depending on the independent variable, that means x and y. Okay, so இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா linear model அப்படிங்கிற ஒரு மாடியூல்ல logistic regression கால் பண்ணி ஒரு மாடலை நான் கிரியேட் பண்றேன். தென் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்றேன். So here training with the help of x train and y train, then prediction with the help of x test, then accuracy calculation. So accuracy, it is nearly 80%. This is the confusion matrix for that particular logistic regression. Finally, we compare with the three algorithms. Okay, so we need to plot, so with the help of matplot. Okay, so matplot in the sense we call the matplot library and import the NumPy library. Okay, see here. So நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா random forest, SVM and logistic regression. ஸோ இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து random forestல எவ்வளவு லென்த் அக்யூரசி இருக்கு, இதுல எவ்வளவு லென்த் அக்யூரசி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ். Okay, so RF accuracy, SVM accuracy and logistic regression accuracy performance. So that is the percentage. Okay, then we have a plot. So bar plot இங்க யூஸ் பண்றோம். bar plot யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y pose and performance இங்க ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போறோம். Okay, then label பாத்தீங்க அப்படின்னா rated algorithms. See here, so this is the algorithm. So this is rated, this is algorithm performance, that is the title. See here, this is the title. So performance பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆல்காரிதமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கு. So it is nearly 85%. So இந்த மூணு ஆல்காரிதம்ல எந்த ஆல்காரிதம் எந்த மாடல் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். So final conclusion என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆல்காரிதமே நமக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. மேபி 0.1 or 0.2% will be variation. Okay, so இதை டிபெண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா we can choose 3 models. Okay, we can choose 3 models. So which one is suitable for very comfortable, உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலை சூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் என்னவா இருக்க போகுது, கன்க்ளூஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் உள்ள ஷேர்ஸ் வில் பி இன்க்ரீஸா இல்லையா அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நியூ டேட்டாஸ் வச்சு நம்மளால நமக்கு அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது எப்படி பாசிபிள்? இவ்வளோ தூரம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாலும் கன்க்ளூஷன் என்னவா இருக்க போகுது? இவ்வளோ ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாஸை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் we have to create the model, then train the model with the help of trained data set. trained data. சரியா? ஸோ ட்ரெயின்டு டேட்டாவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்யூரசி கால்குலேட் பண்ணி ஸோ மாடலை நம்ம பெஸ்ட் மாடலை நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இவ்வளோ ப்ரொசீஜர் இல்லையா? ஸோ இந்த மாடல் நமக்கு என்ன கொடுக்க போகுது, நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன அவுட்புட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பொறுத்து, ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் வரக்கூடிய டேட்டாஸை பொறுத்து, நியூ டேட்டாவை பொறுத்து the company share will be, financial will be increasing or decreasing, கூடும் குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், predict பண்ண முடியும். How it can be possible, that will be a question mark, right?
ஸோ அதுக்கு தான் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓல்டு டேட்டா. ஸோ இங்கே லேபிள்டு டேட்டான்னு எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரா டேட்டாவை எடுத்து அதை வந்துட்டு நம்ம லேபிள்டு டேட்டாவை மாற்றி தென் மாடலை நம்ம வந்துச்சு என்ன செஞ்சுருக்கோம், ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், we can predict for the future stock market prediction with the help of new data and with the help of new data and with the help of trained model. Okay, so the performance is same for all the algorithms, right? Random forest, SVM and logistic regression. Okay, hope you can understand this particular projects. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு இன்னொரு லைப்ரரிஸை பற்றி இன்னொரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நியர்லி இன்னைக்கு நம்ம 29 டேஸை நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ 29 டேஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் 1 டேஸ் தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா திஸ் கோர்ஸ் வில் பி ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூ ஆன் June 3rd. ஸோ June 3rd உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் லிங்க் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குறோம், லைவ் லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா chennai.training@pantechmail.com அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு உங்கள் queries எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், வில் கிளியர் டு யூ. ஓகே, thank you so much. Keep watching us, keep supporting us. ஸோ எங்கள் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய டெக்னாலஜிஸை பற்றி நாங்கள் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக எங்களை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் us, கீப் சப்போர்ட்டிங் us.